கழகத்தின் பொதுச் செயலாளர், ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தின் போர்வால் வைகோ அவர்கள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர். தலைவர் வைகோ அவர்கள் கதிரவாள் சின்னத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுகின்றார்கள். அந்த கொடி இறக்குவீங்களா? ஓ தலைவர், அந்த கொடி இறக்க சொல்லுங்க. ஓ கொடி இறக்குங்க. சத்திவேல் பைக் அந்த லிஸ்ட் கொடுங்க முதல்ல. சத்திவேல் சீக்கிரம் கொண்டு வாங்க. வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரம் போல் கூட்டம் என்று பாவேந்தன் பாரதிதாசன் பேசியதற்கிணங்க தொழிலாளர்களினுடைய கந்தக பூமியாம் திருப்பூரில் திராவிட இயக்கத்தில் ஒரு திருப்பத்தை தந்த திருப்பூரில் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முதலாக சந்தித்த திருப்பூர் மாநகரில் இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடைபெறுகின்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் தோழர் சட்டமன்ற மேதை தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிரவாள் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிற இடத்தில் என்னை வரவேற்ற மாவட்ட செயலாளர்களே, மேயர் அவர்களே மற்றும் நான் வரும்போதே சொல்லிக் கொண்டு வந்தேன், யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவர்கள் பெயர்களை எழுதி வைத்து நான் வந்தவுடன் கொடுங்கள் என்று அந்த தாளை எங்கேயோ போட்டு விட்டார்கள். ஆகையினாலே எல்லோரும் தலைவர்கள் தான், எல்லோரும் தலைவர்கள் தான். என்னுடைய அன்பு சகோதரிகள் பல்லாயிரக்கணக்கிலே இங்கு வந்திருப்பதை பார்த்து வெற்றி நிச்சயம், சுப்பராயன் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயிப்பார், வெற்றி பெறுவார், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தோடு அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, கூட்டணி கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என பல்வேறு தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, வியாபார பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, விவசாய பெருமக்களே, தேர்தலில் முடிவு தரப்போகிற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகிற 19ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மட்டுமல்ல, இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற விதத்தில் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது. இங்கு கிடைக்கின்ற வெற்றி காஷ்மீர் வரையிலே எதிரொலிக்கும் என்ற உணர்வோடு லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள். நான் இதற்கு முன்பு பலமுறை திருப்பூரிலே பேசியிருக்கிறேன், பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மேடை இல்லாமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு தாய்மார்களை நான் பார்த்ததே இல்லை. ஆகவேதான் நான் திக்குமுக்காடி போயிருக்கிறேன். ஆக மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். இந்த இந்துத்துவ கூட்டத்தை, சனாதன கூட்டத்தை விரட்டி அடிப்பதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் 130 கோடி மக்களுக்கு முதல் இந்தியராக இருக்க வேண்டிய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இன்றோடு 9 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார். நான் பிரதம அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், 9 தடவை என்ன 90 தடவை வந்தாலும் நீங்கள் இங்கே பெறப்போகிற தோல்வியை தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் வந்து பேசுகிற இடத்திலே கண்ணியமாக பேச வேண்டும், யாரையும் புண்படுத்தி பேசக்கூடாது. ஒரு பிரதமர் எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்கட்டும், அவருடைய கட்சிக்கு ஓட்டு கேட்கட்டும். ஆனால் மற்றவர்களை
சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று இங்கே வந்திருக்கிற நடுநிலையாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் திராவிட இயக்கத்தை ஒழித்துவிட்டு தான் மறுவேலை என்கிறார். திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படித்தான் சர்வாதிகாரிகள் பலர் சொன்னார்கள். மண்ணோடு மண்ணாகி போனார்கள். அதை மறந்து விடாதீர்கள். திராவிட இயக்கத்தை எப்படி அழிக்க முடியும்? ரத்தமும் கண்ணீரும் சிந்தி கட்டி காப்பக்கப்பட்ட எழுப்பிய கோட்டை தான் திராவிட இயக்கம். டி.எம். நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் போட்ட பதியரிலே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இங்கே திராவிட இயக்கத்தை காருண்ட செய்வதற்கு எத்தனை தோழர்கள் மடிந்தார்கள். கே.வி.கே. சுவாமி நட்ட நடுவிசையிலே 8 துண்டுகளாக வெட்டி எறியப்பட்டார். அண்ணா அவர்கள் கதறினார்கள். அண்ணா அவர்கள் அழுதார்கள். நம் சாமியையா கொண்டு விட்டார்கள் என்று வேதனைப்பட்டார்கள். கே.வி.கே. சாமி சிந்திய ரத்தம் இந்த கருப்பு சிவப்பு கொடியிலே சிவப்பிலே இருக்கிறது. இந்த சிவப்பு கொடி புரட்சியை ஏற்படுத்திய கொடி. போல்ஷிவிக் புரட்சியை, ரஷ்ய புரட்சியை ஏற்படுத்திய கொடிதான் இந்த கம்யூனிஸ்ட் கொடி. வரலாற்றினுடைய திருப்பத்துக்கு காரணமான கொடி. அப்படிப்பட்ட அந்த கொடியிலே பலருடைய ரத்தம் இருக்கிறது. நெல்லிக்குப்பம் மஜீத் சிந்திய ரத்தம், வண்டை பாண்டியன் சிந்திய ரத்தம், உடையார்பாளையம் வேலாயுதம் தந்த ஆவி, பிரதாபச்சந்திரன் என்ற தொழிற்சங்க தலைவர், இவர்கள் அத்தனை பேருடைய ஆவியை கொடுத்துத்தான் இந்த கட்சியை பாதுகாத்தார்கள். இந்தி திணிப்பை கொண்டு வந்தே தீர்வேன் என்று முதல் மந்திரி பக்தவச்சலம் சொன்ன காரணத்துக்காக அன்று இரவே வீட்டுக்கு போய் அதற்கு முன்பே 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிக் கொண்டு வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்தவாறு திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கு கீழப்படூர் சின்னசாமி வந்தார். காலை வேளை முதலமைச்சர் வந்து ரயிலே இறங்குகிறார். இவர் 10 லிட்டர் மண்ணெண்ணெய் மேலே ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு பாதாதி கேசம் பற்றி எரிய, தீ கொழுந்து விட்டு எரிய, இந்தி ஒழியட்டும், தமிழ் வாழட்டும், தமிழ் ஆட்சிப்படியாகட்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே சாம்பலாகி போனான். அவன் மேனி கருகிய போதும் அவனுடைய உடம்புள்ள எலும்புகள் எல்லாம் படீர் படீர் என்று வெடித்த போதும் தமிழ் தமிழ் என்று உறக்க குரல் கொடுத்து மாண்டானே, அவனுடைய பூமிதான் தமிழ்நாடு என்பதை நரேந்திர மோடி மறந்துவிட வேண்டாம். சின்னசாமி, சீவலிங்கம், அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கல முத்து, கீரனூர் முத்து, பீளவேடு தண்டபாணி இவர்கள் எல்லோரும் இந்திய எதிர்ப்பதற்காக உயிர் கொடுத்தார்கள். திருப்பூரிலே ஒரு திருப்பம். மக்கள் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து தாக்குவார்கள் என்பதுதான் புரட்சி. அதை திருப்பூர் அரங்கேற்றி காட்டியது. 2 காவல்துறையை சேர்ந்தவர்கள் உயிரிழக்க நேரிட்டது. நான் வருத்தப்படுகிறேன். அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா உருவாக்கிய சட்டப்படி இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்துவிட்டு இதை யாராலும் இனி எதிர்காலத்திலே யார் முதலமைச்சராக வந்தாலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டு போனாரே, அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் என்றார். இது சமூக நீதியை காத்த இயக்கம், சமத்துவத்தை காத்த இயக்கம், பொது உடைமையை காத்த இயக்கம், செந்தமிழ் நாட்டினுடைய மொழியை காத்த இயக்கம். அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி 67 ஏற்படுத்தித்தான் அன்று முதல் இதுவரை திராவிட இயக்கமே ஆண்டு வருகிறது. திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவருக்கே கோபம் வருகிறது என்று நினைக்கலாம். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் தோழர்களே, திராவிட இயக்கம் என்கிற போது அது தந்தை பெரியாரின் திராவிடர் கழகம், பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம், டாக்டர் கலைஞர் கட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் தியாகத்திலே வளர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவை அத்தனையும் சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம். எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம், எங்களுக்குள் மோதல்கள் இருக்கலாம், எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இருக்கலாம், ஆனால் திராவிட இயக்கம்
என்கின்ற அமுத சொல்லை அதை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மண்ணில் வந்து அழிப்பேன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு மமதையும் ஆணவமும் அகம்பாவமும் அகந்தையும் இருக்க வேண்டும். நான் ஒன்றும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நேருக்கு நேராக நாடாளுமன்றத்திலே இதை சொல்லியே கேட்பேன். நேருக்கு நேராக கேட்பேன். நான் பல பிரதமர்களை சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இப்படி மோசமான ஒரு பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு இந்த இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. அவர் நான் நாடாளுமன்றத்துக்கு கலைஞர் அனுப்பி வைக்கிற பொழுது மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார். அப்படி பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாயை பார்த்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அது இந்தியிலே இருக்கிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. தெரிந்து கொள்ள நான் விரும்பவும் இல்லை. எப்படி எங்கள் நாட்டில் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி தியாகம் செய்து நாங்கள் இந்தியை விரட்டி அடித்தோம். நீங்கள் இந்தியிலே எம்பிக்களுக்கே லெட்டர் எழுதுகிறீர்கள். உடனே மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்த சகோதரன் அந்த லெட்டரை எனக்கு கொடுக்கட்டும் என்றார். நான் கொடுப்பதற்காக கொண்டு வரவில்லை, கிழித்து எரிந்து உங்கள் முகத்திலே வீசுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்து இந்திரா காந்தி பிரதமராக வந்தார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதுதான் ஈழத்திலே தமிழர்கள் ஏராளமாக கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் சாவின் மடியிலே மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது நமக்கும் ஒரு கடமை. நீங்கள் வங்கதேசத்துக்கு அங்கே போராட்டம் நடந்த போது மனக்ஷா தலைமையிலே ராணுவத்தை அனுப்பினீர்கள். பாகிஸ்தான் தோற்று சரணாகதி அடைந்தது. அவர்கள் சரணாகதி அடைந்தவுடன் அதை தனிநாடு ஆக்கினீர்கள். வங்க தேசம் என்று ஆக்கினீர்கள். வங்க வந்து என்று அழைத்தார்கள். அதுபோல பிரதமர் அவர்களே, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, எங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்திருக்கின்ற ஈழத்து தமிழர்களையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சகோதரன் பேசியதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அங்கே தமிழர்களுக்கு பேராபத்து இருக்கிறது, அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். நான் குறுக்கு பாதையிலே ஊடறுத்து ஓடி சென்று அவர் வாசலிலே வந்து நிற்கிற போது நான் போய் 2 கரங்களால் கும்பிட்டு நன்றி சொன்னேன். எதற்காக தெரியுமா? அம்மையார் சொன்னார், the Tamils are the original inhabitants of that island. அந்த தீவின் பூர்வ குடிமக்கள் தமிழர்களால் என்று சொன்னதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் நினைத்தால் அவர்கள் கண்ணீரை துடைக்கலாம், அவர்கள் துயரத்தை தணிக்கலாம் என்ற போது அவர் சொன்னார், நீயும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். எப்படி என்று கேட்டேன். நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு இங்கே பேசுவதனால் மட்டும் காரியம் நடக்கலாம். நாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்னார். இதற்குள்ளாக 5-6 மந்திரிகள் வந்து விட்டார்கள். அதற்கு மேல் அந்த பிரச்சனையை பற்றி அங்கே பேசுவது சரியில்லை என்று இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய அறைக்கு போய்விட்டார். நான் நேராக இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன். அங்கே ஜி.கே. ரெட்டி ஈழ தமிழர்களை ஆதரித்து திறந்தோறும் ஒரு ஆர்டிகிள், ஒரு தலையங்கம் எழுதி கொண்டிருப்பார். அவரிடம் போய் சொன்னேன், நான் இப்படி சொன்னதற்கு இந்திரா காந்தி அம்மையார் இப்படி பதில் சொன்னார்கள். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். She has got a blueprint. அதன்படி நடவடிக்கை எடுப்பார். நீ தனியாக போய்ப்பா, உன்னிடம் சொல்வார், நம்பித்தானே சொல்லி இருக்கிறார்கள். அன்றைக்கு தலையிருக்க வாழாடாது என்பதை போல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நானாக போய் பார்ப்பது என்பது பண்பாடற்ற செயல் என்பதனாலே நான் ஊருக்கு வந்து விட்டேன். சரியாக 20ஆம் நாள் அவர்தான் கடைசியாக என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே தன் வாழ்நாளில் பாராளுமன்றத்திலே பேசியவர் இந்திரா காந்தி. சரியாக 20ஆம் நாள் அங்கே தன்னுடைய வீட்டிலே விருந்தினரை சந்திப்பதற்காக வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்கிற அந்த ஒற்றையடி பாதை வழியாக நடந்து வருகிற போது பியான்சிங்கும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து எந்திர துப்பாக்கிகளாலே சுட்டுக் கொண்டார்கள். உடம்பெங்கும் தோட்டாக்கள் பாய்ந்திருந்தன. அந்த இடத்திலே இந்திரா காந்தியினுடைய உயிர் போய்விட்டது. நான் திண்டிவனத்திலே திமுக ஆய்வு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த செய்தி வந்தது. மனம் குலுங்கி போனேன். இப்படி பிரதமர்கள் வந்தவர்கள், நரசிம்மராவ் வந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நான் போய் பேசினேன். நரசிம்மராவ் அவர்களே,
இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் கண்ணியமிக்க காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். அவர் நாட்டுக்காக தன் மகனையே போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் என்று உங்கள் தந்தை ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது சீன படையெடுப்பின் போது சொல்லி அனுப்பியவர். அவர் ஐயே நரசிம்மராவ் அவர்களே, காயிதே மில்லத்துக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுங்கள் என்று அப்பொழுதே உத்தரவிடுகிறேன் என்று கையெழுத்து போட்டார். காயிதே மில்லத் அவர்களுடைய சபாத்தலை வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி வந்தார். ராஜீவ் காந்தி இடத்திலே ஈழத் தமிழர்களை பற்றி தவறான கருத்துக்களே பலர் சொல்லி வந்தார்கள். ஒரு நாள் வராண்டாவிலே நான் பார்த்தவுடன் கும்பிட்டேன். அவர் கும்பிட்டு கையை பற்றியவாறு என் கூட வா என்று சொல்லி சென்ட்ரல் ஹால் வழியாக வருகிற போது, என்ன வைகோ ராஜீவ் காந்தியோடு போகிறாரே, 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார்களே, அவர் உள்ளே போய் அவர் அறைக்குள்ளே என்னை கூட்டிக் கொண்டு போனார். அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள். அங்கே யார்தான் உண்மையில் தமிழர்களுக்காக போராடுகிறார்கள் என்று கேட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் தான் அவர்கள் போராடுகிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி, சரி இன்னொரு நாள் இதை பற்றி விரிவாக பேசுவோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிரதம மந்திரிகளை மதித்தே நான் பழக்கப்பட்டவர். அதற்கு பிறகு வந்த பிரதமர் தான் விஸ்வநாத் பிரதாப் சிங், பிபிசி. அவரை எல்லோரும் சேர்ந்து தாக்கிய போது பாராளுமன்றத்திலே தன்னந்தனியனாக எழுந்து நின்று அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி பிபிசி கண்கள் சிவந்து கண்களிலே இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. நீங்களே கவலைப்படுகிறீர்கள் பிபிசி அவர்களே, இந்த நாட்டின் கோடானு கோடி மக்கள் உங்களை மதிக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். அன்று மாலையே அவர் வீட்டுக்கு நானும் என் துணைவியாரும் சென்றோம். அவரும் அவர் துணைவியாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டோம். பின்னாளில் அவரே பிரதமராக வந்தார். அப்பொழுது மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் டைம் கேட்டேன். செக்ரட்டரி சொன்னார், 10 நாளைக்கு எந்த பாயின்மென்ட்டும் கிடையாது என்றார். நான் பிபிசி அந்த வழியாகத்தான் சென்ட்ரல் ஹாலில் வர வேண்டும். நான் எதிரே போய் வணக்கம் சொன்னேன். அவர் வணக்கம் சொன்னதோடு எப்படி இருக்கிறீர்கள் என்றார். நானும் என் குடும்பத்தாரும் உங்களை பார்க்க வேண்டும், அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று பக்கத்திலே வந்து கொண்டிருந்த தன்னுடைய செயலாளரை அழைத்து, இன்றைக்கு மாலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ரத்து செய்துவிடு, என்னை பார்க்க இவர் வருகிறார், குடும்பத்தோடு வருகிறார். நானும் என் மனைவியும் என் தம்பியும் தம்பியின் மனைவியும் 4 பேரும் சேர்ந்து ஒரு 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனோம். அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். இது வெளிச்சத்தின் சாட்சியாக, அண்ணாவின் சாட்சியாக நான் சொல்வது, உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எதுவும் செய்து விடாதீர்கள், எனக்கு எந்த பதவியும் கொடுத்து விடாதீர்கள், நான் உங்களுக்கு பக்கபலமாக இந்த பாராளுமன்றத்திலே இருப்பேன் என்று. அதன் பிறகு மண்டல் கமிஷன் விவகாரத்திலே அவர் பதவி இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்தார். தொழிலாளர் தோழர்களே, உங்களை போன்ற தொழிலாளர்கள் 30,000 பேர் வேலை பார்க்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை வடநாட்டு முதலாளிகளுக்கு விற்றுவிடுவது, அந்த பங்குகளை விற்றுவிடுவது என்று இந்திய அரசு முடிவெடுத்தது. நான் ராம்தாஸ் பஸ்வான் அந்த சம்பந்தப்பட்ட மந்திரி, அவரிடம் போய் எங்க என்எல்சியை நெய்வேலி நிறுவனத்தை நீங்கள் விற்க போகிறீர்களா என்று கேட்டேன். ஆமாம் என்றார். கையெழுத்து ஆகிவிட்டதா என்று கேட்டேன். நாளைக்கு கையெழுத்தாகும், எல்லா கேபினெட் மீட்டிங்கில வைத்து ஒப்புதல் வாங்கிவிட்டார் வாஜ்பாய் என்றார். நான் உடனே வாஜ்பாயுடைய அறைக்கு ஓடினேன். அவர் உடல் நலமில்லாமல் அன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. உன்னுடைய செயலாளரிடத்தில் நான் அவசரமாக பேச வேண்டும் பிரதமர் வாஜ்பாயிடம் என்று. உடனே அவர் எனக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் இருக்கிற நெருக்கம் தெரியும். அங்கே போன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தே தீர வேண்டும் என்று இங்கே வந்து பிடிவாதம் பிடிக்கிறார் வைகோ என்று உடல் அங்கே இருந்து வருவதில் வந்தது. 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று அவருடைய செயலாளர் எனக்கு சொன்னார். நான் 6:50 போய்விட்டேன். 24 தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த நெய்வேலியை நீங்கள் தாய் பார்க்க கூடாது. 30,000 தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இன்னும் 20,000 தொழிலாளர் குடும்பங்கள் இந்த நெய்வேலியை நம்பி இருக்கின்றன. இதை நீங்கள் நாட்டுடன் மற்றவர்களுக்கு விற்க கூடாது என்று கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார்கள். வாஜ்பாய் ஒருமுறை அதை படித்தார். முடிவெடுத்தாகிவிட்டதை விற்பது என்று என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், வாஜ்பாய் அவர்களே, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. எங்கள் மண்
நாங்கள் சிந்திய ரத்தம், நாங்கள் சிந்திய வியர்வை, அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை லாபகரமான திட்டமாக நாங்கள் ஆக்கி கொடுத்திருக்கிறோம். நீங்கள் வடநாட்டு முதலாளிகளுக்கு அதை விற்பது எப்படி நியாயம்? இது மாற்ற வேண்டாமா என்று எல்லாரும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். எல்லாரும் கையெழுத்து போட்டால் என்ன? பீகாரிலே போய் வைகோ என் மகனை போல என்று சொன்னீர்களே, அந்த மகன் கேட்கிறேன், ஒன்றை செய்யுங்கள், என் வாழ்விலே ஏதாவது உருப்படியாக ஒன்றை செய்ய வேண்டும், இந்த திட்டத்தை மாற்றுங்கள் என்று. அவர் மனம் இழகிவிட்டது, கண்கள் கலங்கிவிட்டன. சரி, நெய்வேலி will not be privatized. இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று இப்பொழுதே இங்கிருந்தே பத்திரிகைகளுக்கு சொல்லலாம் என்றார். நான் இந்து பத்திரிகையினுடைய தலைமை நிருபருக்கு போன் பண்ணேன். நான் பிரதமர் வீட்டிலிருந்து பேசுகிறேன். வாஜ்பாய் அவர்கள் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் உடைமை ஆக்குவதில்லை, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி இஸ் டிராப்ட், அந்த பாலிசி படி விற்க போவதில்லை என்று என்னிடம் சொன்னார் என்று நான் சொன்னேன். இந்து பத்திரிகையிலே மறுநாள் முதல் பக்கத்திலே கட்டம் கட்டி வந்தது. அங்கே பாராளுமன்றத்திலே வந்து அறிவித்தார் அமைச்சர், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி இஸ் கேன்சல்ட் என்றார். நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண நபர் ஒரு பட்டிக்காட்டிலே இருந்து பள்ளிக்கூடத்திலே படித்து, அதற்கு பிறகு சென்ட் சேவியர்ஸிலும் பிரசன்ஸிலும் படித்து, சட்டக்கல்லூரியில் படித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பிரதிநிதியாக சென்று நான் எனக்கு என்ன சக்தி இருக்கிறது? ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், என் இருதயத்திலே இருந்து வெடித்து வந்த வார்த்தைகள் என்பதனாலே வாஜ்பாய் அப்படி செய்தார். இப்படி பிரதம அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள். நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், யாராவது தமிழ்நாட்டிலே வந்து உங்களை ஒழித்து கட்டிவிட்டுத்தான் வருவீர்களே என்று சொல்வது உண்டா? இந்த அடம் பிடித்தவரை தவிர, இந்த ஆணவம் பிடித்தவரை தவிர. அவர் மொரார்ஜி தேசாய் இதிலிருந்து நான் சொல்லி வந்தேன். கடைசியாக நரேந்திர மோடி மகாத்மா காந்தி பிறந்த அதே இடத்திலே, அதே இடத்தில் தான் அல்ல, பிர்லா மாளிகையில் நாதுராம் விநாயக கோட்சேயால் சுட்டுக் கொல்லப்பட்டாரே, அந்த மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்களை மிகவும் நேசித்தவர். இந்த நரேந்திர மோடி தேர்தலுக்காக ஒரு மகள் தேசம் போட்டுக் கொண்டிருக்கிறாரே, தமிழை பற்றி பேசுவதும், திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும், புறநானூற்றை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? நீங்கள் அப்படியானால் இந்தி ஆட்சி மொழி அல்ல, தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று சொல்லுங்கள். நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன். தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று சொல்ல தைரியம் உண்டா? சொல்லக்கூடிய தெம்புண்டா? சொல்லக்கூடிய திராணி உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் அவர் இங்கே வருகிறார். அது மட்டுமல்ல தோழர்களை, நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள். வாரணாசியிலே சனாதன சத்வம் என்கின்ற ஒரு மாநாட்டை இந்துத்துவ சக்திகள் அண்மையிலே கூட்டினார்கள். ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள், எண்ணற்ற மக்கள் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த பிரகடனம் 32 பக்கம் கொண்டது. அதை வரிவிடாமல் நான் வாசித்திருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கிறார் என்றால், முதல் வரி, இந்த நாடு இனி இந்தியா என்று அழைக்கப்படக்கூடாது, இந்தியா என்ற பெயரே இருக்கக்கூடாது, பாரத் என்ற பெயர் தான் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது, பிரஜா உரிமையும் கிடையாது, வாக்குரிமையும் கிடையாது. சமஸ்கிருதமும் இந்தியும் தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும். இந்த சனாதன சக்திகளினுடைய பிரகடனமாகவே அதை வெளியிட்டார்கள். நாங்கள் ஒன்றும் ஏமாந்து போக மாட்டோம். இந்த முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. கர்நாடகம் எதிர்க்கும், கேரளம் எதிர்க்கும், மேற்கு வங்கம் எதிர்க்கும், தெலுங்கானா எதிர்க்கும், ஆந்திரம் எதிர்க்கும், மராட்டியம் எதிர்க்கும். நீங்கள் இந்தி பெல்ட்டிலே இருக்கிறவர்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் இதை செய்ய முடியாது. உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள்? இத்தகைய தடவை புயலும் வெள்ளமும் வந்து எங்கள் மக்கள் பரிதவித்து மாட்டார்களே, எங்கே போயிற்று உங்கள் புத்தி? அன்றைக்கே நீங்கள் வரவில்லை. வந்தீர்களா? தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. 3 தடவையும் வரவில்லை. 3 தடவையும் தமிழ்நாடு தண்ணீரிலே மிதந்தது, வரவில்லை. கொரோனா நோய் வந்து ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள். என்னவென்று விசாரி
விசாரிக்க கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. இப்பொழுது எப்படி 19 தடவை 9 தடவை வர முடிந்தது? 19ஆம் தேர்தலுக்காக அவர் நினைக்கிறார் தமிழர்களை ஏமாற்றி விடலாம். முடியாது ஐயா, முடியாது. தமிழர்கள் விழித்துக் கொண்டு விட்டார், ஒரு கால் நடக்காது. ஆகவே தோழர்களே, நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்பு ஒவ்வொருவரிடமும் நம் தமிழ்நாட்டின் வரலாற்றை பாதுகாக்க, இனத்தை பாதுகாக்க, பண்பாட்டை பாதுகாக்க, நாகரீகத்தை பாதுகாக்க நாம் சுப்பராயனை ஜெயிக்க வைக்க வேண்டும், அவர் பிஜேபி கேண்டிடேட்டை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு செல்லுங்கள். அந்த உறுதியை 19ஆம் தேதி காலை பொழுது விடித்தவுடன் செம்பர் கிரகங்களை வாத வீதியிலே வாரி வீசிக்கொண்டு எழுகிறானே உதய சூரியன், அந்த உதய சூரியனுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை சுப்பராயனுக்கு தேடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு சிலையாயிரம் பேர் இங்கே திரண்டிருந்து கதிரவாள் சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் வாலிப வேங்கைகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து வெற்றி விழாவுக்கு என்னை அழையுங்கள் சுப்பராயன் மூலமாக நான் நீண்ட நேரம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, கதிரர்வாளுக்கு தான் கேட்டதானே அடுத்த தொகுதியில் உதயசூரியன் இருந்தால் செய்வது